சமீப காலத்துல விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கடந்த காலத்துல சொல்றீங்க, இருந்ததுங்கிறீங்க. அதாவது 25ஆம் ஆண்டுல இறுதி வரை விஜயின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அது இருந்தது. சமீபத்திய இந்த 2026 ஜனவரி, பிப்ரவரி இந்த ஒரு 75 நாட்களில் அவரது நடைமுறைகள், நிகழ்வுகள் அவருக்கு விரோதமாக, அவரது கட்சிக்கும் அவரது நலனுக்கும் விரோதமாக இருக்கு. இது என்னன்னு சொல்லுங்களேன். முதல், விஜயனுடைய மனைவி அவர்கள் அந்த குடும்ப விவகாரம் கோர்ட்டு படி ஏறியது. அது தமிழ்நாட்டில் புதுசா? அது புதுசு இல்லை. ஆனால் 25 ஆண்டு காலம் வாழ்ந்து தன்னுடைய மகனுக்கு 25 வயது ஆகிற பொழுது, மகளுக்கு 22 வயதுகள் ஆகிற காலத்தில் மனைவியை குறித்து அது ஒர்த்தில்லை என்று உமன்ஸ் டே அன்னைக்கு, உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் விஜய் பேசியது நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை உண்டாக்கும். அடுத்து அந்த நடிகையோடு அடுத்த நாள் ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டு மனைவி கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மை என்பது, நான் அது சரி தவறு என்பதுக்குள்ள நான் போகலை. நீங்க இது சொல்றீங்க, நான் சொல்லலை. அதாவது பெரும்பாலான பெண் வாக்காளர்களிடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை, அது ஒரு எதிர்மறை விளைவுகளை விஜய்க்கு எதிராக அது உருவாக்கி இருக்கு.